ஸோ இதுல சில பேர் என்கிட்ட கேட்ட டவுட்டு, இந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாது இனிமே. இப்போ நம்ம 6க்கு இப்படி பண்றோமே சார், இதே மாதிரி 8க்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 8 டிவிசிபிள் பை 8. இப்போ நான் 6க்கு என்ன சொன்னேன், இதே மாதிரி 8ன்ற நம்பரை நான் என்ன பண்ண போறேன், 2 × 4ன்னு பிரிக்கிறேன். 2லையும் 4லையும் டிவைட் ஆனா 8ல டிவைட் ஆகும் நான் சொல்றேன். கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கணும். இப்படி கரெக்ட்னு சொல்லக்கூடாது, இது தப்பு. சரிங்களா? சில பேர் இதை கேட்டா ஓகே, 6க்கு சொன்ன மாதிரி நான் 8க்கு பண்ணியிருக்கேன், நீங்க தப்பா சொல்லி தரீங்க அப்படின்றாங்க. ஸோ கான்செப்ட் அவங்க புரிஞ்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன் இதுக்கு சூட் ஆகும் அதுக்கு சூட் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. என்னன்னா 2, 3 ரெண்டுமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர், பகா எண். அப்போ இதுக்குள்ள இந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சோம்னா இந்த ஆன்சர் வர்றது சாத்தியம் இருக்கு. ஆனா 2, 4 பாத்தீங்கன்னா 2 பிரைம் நம்பர், 4 என்னது? காம்போசிட். ஸோ 2, 4க்குள்ள 2 வந்துருது இல்ல. ஸோ இந்த ப்ரொசீஜர்ல 8 கண்டுபிடிக்கலாமான்னா தப்பு. அப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர் தப்பா தான் வரும், வரக்கூடாது. சரிங்களா? ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளே சொல்றேன். எக்ஸாம்பிள் 14 எடுத்துக்கோங்க. 14 இல்ல 24, 20 எடுத்துக்கலாமா? சரி, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிள் எக்ஸாம்பிள் 20 எடுக்கிறோம். 20ன்ற நம்பர் 2வது வாய்ப்பால்ல வருமா? 10 2 20. 4வது வாய்ப்பால்ல வருது. ஆனா 8வது வாய்ப்பால்ல வருமான்னு பாருங்க, வராது. சின்ன லாஜிக் தான். சரி, அப்ப ஆனா 6 பாத்தீங்களா, 6 2லயும் வரும், 3லயும் வரும், 6ல வரும். 6 2 12, 2லயும் வரும், 3லயும் வரும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி தான் இங்க இந்த 2லயும் 4லயும் கண்டிப்பா 2ல 4ல வந்தா 8ல வரும்னு சொல்லக்கூடாது. வராத நம்பரும் இருக்கு.